வணக்கம். வெல்கம் பேக் டு தூத்துக்குடி குக்கிங். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி ரொம்பவே ஸ்வீட்டான பைனாப்பிள் கேசரி. வாங்க எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். அதுக்கு அடுப்பில் கடாயை காய வச்சுருக்கேன். அதில் 2 டீஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்கிடுவோம். நெய் லேசாக காயட்டும். அது கூட நம்ம முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாம். முந்திரி பருப்பு உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி வீட்டில் இருந்த அளவு மட்டும் எடுத்து சேர்த்துருக்கேன். இதை லேசாக வறுத்து எடுத்துக்கலாம். இது செவந்து வரணும், கருகிராமல் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வறுத்து எடுத்துக்கோங்க. இப்போ முந்திரி பருப்பு நல்லா செவந்துருச்சு. இது எல்லாத்தையும் எடுத்துருவோம். அதில் இருக்கிற நெய்யில் 1 கப் ரவையை சேர்த்து வறுத்து எடுத்துக்கலாம். இன்றைக்கி நான் 1 கப் ரவையில் செய்ய போகிறேன். நெய் ஃபுல்லாக ரவையில் எல்லா பக்கமும் படுற மாதிரி நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. ஸ்டவ் இப்போ மீடியம் ஃப்ளேமில் தான் இருக்குது. ரவை கருகிராமல் அடியோடு சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. இப்போ ரவையை வேறு பாத்திரத்துக்கு மாற்றிடுவோம். அதே கடாயை அடுப்பில் வச்சு இப்போது 3 கப் தண்ணி சேர்த்துருக்கேன். 1 கப் ரவைக்கு 3 கப் தண்ணி இப்போ நல்லா கொதிக்கட்டும். அதுக்கப்புறம் நம்ம ரவையை சேர்த்துக்கலாம். நீங்கள் ஃபுட் கலர்ஸ் எதுவும் சேர்க்க போகிறீங்கன்னா இந்த டைமே சேர்த்துக்கோங்க. மேக்ஸிமம் ஃபுட் கலர்ஸ் சேர்க்காமல் இருக்கிறது நல்லது. அதுக்கு பதிலாக மஞ்சள் தூள் சேர்த்திங்கன்னா அதுவே நல்லா கலர் கொடுக்கும். தண்ணி கொதிக்கும் போதே சேர்த்துட்டிங்கன்னா பச்சை வாடையும் இருக்காது, கலரும் நல்லா எல்லோஷ் கலராக இருக்கும். இப்போ தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. நம்ம ரவையை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். ரவை மொத்தமாக சேர்க்காதீங்க, கட்டி சேர்ந்துடும். அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கிண்டி விடுங்க. தண்ணியோடு சேர்ந்து ரவை நல்லா வெந்துருச்சு. இப்போ இதோட நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பைனாப்பிள் 1 கப் சேர்த்துக்கலாம். 1 கப் ரவைக்கு 1 கப் பைனாப்பிள் எடுத்துருக்கிறேன். இதை நல்லா ஒன்று போல் மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம். இது கூட 1.5 கப் சீனி சேர்த்துக்கலாம். சீனியில் உள்ள தண்ணியிலேயே அடுத்து பைனாப்பிள் நல்லா வெந்து வந்துடும். உங்களுக்கு பைனாப்பிள் இன்னும் நல்லா மசியாக வேகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா தண்ணியோடு சேர்த்தே வேக வச்சிடலாம். ரவையை போடுறதுக்கு முன்னக்கூட்டியே தண்ணி கொதிக்கும் போதே சேர்த்துட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா வெந்து வந்துடும். நம்ம தண்ணி கொதித்து ரவை சேர்த்த பிறகு சேர்க்கும்போது அது நம்ம நார்மலாக சாப்பிட்ற மாதிரி இருக்கும். ஆனால் அந்த பைனாப்பிள் ஃப்ளேவர் நல்லாவே ரவையில் இறங்கியிருக்கும். சாப்பிடவும் ரொம்ப சூப்பராக இருக்கும். இது எல்லாத்தையும் ஒன்று போல் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். சீனி நல்லா உருகி அதோடு சேர்ந்து ரவை பைனாப்பிள் எல்லாம் நல்லா ஒன்று போல் வெந்து இறுகி வந்துருச்சு. இந்த டயத்தில் நம்ம 2 டேபிள் ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்கிடுவோம். நம்ம வறுத்து வச்ச முந்திரி பருப்பையும் இதோடு சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ஒன்று போல் மிக்ஸ் பண்ணி இறக்கிடுவோம். பாருங்கள், இந்த அளவுக்கு பதம் கரெக்டாக இருக்கும். இதை விட வச்சுருந்திங்கன்னா இன்னும் இறுகிரும். இது சரியான அளவாக இருக்கும். இப்போ நம்மளோட பைனாப்பிள் கேசரி சூப்பராக கிண்டி இறக்கியாச்சு. ரொம்பவே சூப்பரான பைனாப்பிள் கேசரி நாங்கள் இப்போ சாப்பிட போகிறோம். நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்து சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். என் சேனல் பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏற்கனவே சப்ஸ்கிரைப் பண்ண சப்ஸ்கிரைபர்ஸ்க்கும் வியூவர்ஸ்க்கும் என்னோட நன்றிகள். நன்றி, வணக்கம்.